ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெறும் 2 பொருளை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற எள்ளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 175 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு சில டைம் நம்ம கடையில் எள்ளு வாங்கும்போது கல் தூசி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குறைஞ்சது 3லிருந்து 5 நிமிஷத்துக்கு எள்ளை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் வந்து 5 நிமிஷத்துக்கு எள்ளை நல்லா வறுத்தெடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக எள்ளோட கலர் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் எள்ளுக்கு 1 கப் வெல்லம் வந்து சேர்க்குறேன். ரொம்ப இனிப்பு வந்து அதிகமாக இருக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1 கப் எள்ளுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இந்த கடாயில் இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் தூசி கல்லெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிறோம். வெள்ளை கரைசலை கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. பாகு வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் பாகு ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டு அந்த பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைனா பரவாயில்ல, நார்மலாக நம்ம வீட்டில் மைசூர் பாக்கெலாம் ரெடி பண்ணுற ட்ரே இருக்கும் பார்த்திங்களா, அந்த ட்ரேயில் இல்லைனா ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் நெய் இல்லைனா எண்ணெயை வந்து கொஞ்சம் தாராளமாக நிறைய தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் குக் பண்ணதுக்கப்புறமா இந்த வெள்ளைப்பாகை வந்து ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் போட்டு பார்க்கலாம். நமக்கு நல்லா கெட்டியாக கிறிஸ்பியான பதத்துக்கு வந்து பாகை வந்து கிடைக்கணும். பாகை தண்ணியில் போட்டு ஒரு 10 செகண்ட் விட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பாகு கெட்டியாக வரல, ரொம்ப இலக்கமான பதத்தில் தான் இருக்குது. திரும்ப கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அதே பதத்துக்கு வந்துருச்சு. தண்ணியில் திரும்ப பாகு எடுத்து போடும்பொழுது போட்டதுமே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்க ஈஸியாக வரணும், நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒரு பிளேட்டில் தட்டும்போது நல்லா சவுண்டு வரும். கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்கிற பதத்துக்கு நம்ம எடுக்கும்போதும் தட்டில் வச்சு தட்டும்போது சத்தம் வரும். ஆனால் நீங்கள் அந்த பதத்தில் எடுக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் தாராளமாக தட்டில் பாகை வந்து சேர்த்துட்டு எடுத்து நீங்கள் உடைக்கும்போது நல்லா மொறுன்னு உடஞ்சி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி பாகை வந்து உடைச்சா உடையிற பதத்துக்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு பாகை கரெக்டாக ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எள்ளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகு ரெடியானதுமே எல்லா பொருளையும் சீக்கிரமாக சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பீஸ் போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த எள்ளை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் ஷீட் மேலே போட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிட்டு அதில் நெய்யை நல்லா தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபி வேணுமோ அதுக்கேற்றது போல் மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மெல்லிஸாக வேணும்னாலும் நீங்கள் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஈவனாக கொஞ்சம் நான் மெல்லிஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு பீஸ் போட்டு வச்சுக்கலாம். சூடு ஆறிடுச்சுன்னா நம்மளால் கட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போவே பீஸ் போட்டு வச்சிட்டோம்னா சூடு ஆறினதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பர்ஃபி அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சின்னதாக பீஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அப்படியே சூடு ஆறட்டும். குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 மணி நேரம் சூடு ஆற வச்சுட்டேன். நல்லா பர்ஃபி வந்து சூடு ஆறி வந்துருச்சு. இப்போது எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சதுனால இப்போது உடைச்சி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. பர்ஃபெக்டாக எள்ளு பர்ஃபி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிப்பியில் ஒரே ஒரு டிப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது வெள்ளைப்பாகு வந்து கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். கடையில் இனி வாங்கவே மாட்டோம், வீட்லேயே செஞ்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த பர்ஃபியை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் சொன்ன அளவு வச்சு நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துலேயே பர்ஃபியை ரெடி பண்ண முடியும். பாருங்கள், உடைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஹார்டாக இல்லாமல்
நம்ம கடித்து சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபியை வந்து ரெடி பண்ணிட்டோம். பாகு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு பர்ஃபி வந்து மொறுமொறுன்னு இருக்காது. அதாவது கடித்து சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியாக வராது. ரொம்ப சாஃப்டாக ஜவ்வு மாதிரி ஆகிடும். பாகு மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இது போல் எள்ளு பர்ஃபியை நீங்கள் உங்களோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.